மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வருகை தந்தார், மதுரைக்கு வருகை தந்தார். அப்பொழுது 50 தொகுதிகளை தேர்வு செய்து கவனம் செலுத்துமாறு பாஜகவினருக்கு அறிவுறுத்தியதோடு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்கவும் வலியுறுத்தியுள்ளார். 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் 50 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து கவனம் செலுத்துமாறு கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிவுறுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. தமிழ்நாடு பாஜகவில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் மத்திய உள்துறை அமைச்சர் பங்கேற்றார். மதுரை வந்த அமித்ஷா பாஜக உயர்மட்ட மற்றும் மையக்குழு உறுப்பினர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மதுரையில் அமித்ஷா தலைமையில் பாஜக உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசிய அமித்ஷா பாஜகவினர் நம்பிக்கையுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் காலம் நமதே என்றும் பேசியதாக கூறப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் பணிகளை தொடங்கவும் கட்சியினருக்கு அமித்ஷா அறிவுறுத்தி உள்ளார். குறிப்பாக கூட்டணி கட்சிகளுடன் பாஜகவினர் நட்பு பாராட்டவும் இணக்கமாக செயல்படவும் அவர் அறிவுறுத்தி உள்ளார். பாஜகவினரை 50 தொகுதிகளை தேர்வு செய்து அதில் கவனம் செலுத்துமாறு அமித்ஷா அறிவுறுத்தியதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக அதிக வாக்குகளை பெற்ற தொகுதிகளை தேர்வு செய்து அதில் கவனம் செலுத்த அவர் வலியுறுத்தி இருக்கிறார். எனவே அதிமுக கூட்டணியில் பாஜக 50 தொகுதிகளில் போட்டியிடும் என்று கூறப்படுகிறது. இந்த கூட்டணியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை இணைக்கவும் முயற்சி நடந்து வருவதாக அமித்ஷா பேசியதாக தெரிய வருகிறது. அவர்கள் இணையும் பட்சத்தில் அதனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்பார் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது. நடப்பு மாத இறுதியில் அண்ணாமலைக்கு கட்சியில் தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என அமித்ஷா கட்சி நிர்வாகிகள் மத்தியில் கூறியதாக தகவல் வெளியாகி உள்ளது. முன்னதாக இலங்கை தமிழர்களுக்கு தனி நாடு வேண்டும் எனவும் கச்சத்தீவை மீட்டு இந்திய மீனவர்கள் பிரச்சனையை முடிவு கொண்டு வர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் மதுரை ஆதீனம் மனு கொடுத்து உள்ளார். மதுரை ஒத்தக்கடையில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க வந்த அமித்ஷா முன்னதாக மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தரிசனம் செய்ய சென்றார். வரும் வழியில் மடத்தில் காத்திருந்த மதுரை ஆதீனத்தை பார்த்ததும் காரை விட்டு அமித்ஷா இறங்கினார். அவருக்கு ஆதீனம் காவி நிற சால்வை அணிவித்து வரவேற்றார். பின் மனு ஒன்றையும் அமித்ஷாவிடம் வழங்கினார். அதை பெற்றுக்கொண்ட அமித்ஷா அவர்கள் நன்றி தெரிவித்து கோவிலுக்கு சென்றார். இதையடுத்து ஆதீனம் கூறுகையில், அமித்ஷாவை நேரில் சந்தித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் இலங்கை தமிழர்களுக்கு தனி நாடு வேண்டும், கச்சத்தீவை மீட்க வேண்டும் என கோரிக்கை வைத்ததாகவும் தெரிவித்தார். மீனாட்சி கோயிலுக்கு வந்த அமித்ஷாவை வரவேற்ற மதுரை ஆதீனம், இந்திய மீனவர்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என கோரிக்கையில் அடங்கிய மனுவை அளித்தேன், நடவடிக்கை எடுப்பார் என நம்புகிறேன் என்று கூறினார். மேலும் இலங்கையில் தமிழர்களுக்கு தனி நாட்டை அமைத்து கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியதாகவும் கூறினார். இந்திய பிரதமர் மோடி அவர்கள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்த போதும் மதுரை ஆதீனம் தன் மடத்திற்கு வெளியே காத்திருந்து அவரை சந்தித்து பொன்னாடை அணிவித்தது குறிப்பிடத்தக்கதாகும். ஒவ்வொரு மாநிலமாக ஆட்சியை கைப்பற்றி வரும் பாஜக அரசு தமிழகத்திலும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்றால் செய்ய வேண்டியவை என்னென்ன என்று பார்த்தால், இலங்கை தமிழர்களுக்கு தனி நாடு என்ற அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும், கச்சத்தீவை மீட்க வேண்டும், இந்திய மீனவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு குறிப்பாக தமிழக மீனவர்களுக்கும் நிரந்தரமாக முடிவு கட்ட வேண்டும், இலங்கையில் தமிழர்களுக்கும் சிங்கள
இனத்தவருக்கும் தொடர்ந்து பனிப்போர் நடைபெற்று வருகிறது. இலங்கையில் உள்ள தமிழர்கள் இலங்கை சிங்கள மக்களால் வாழ்வாதாரத்தை இழந்து வருகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், உரிமைகள் மறுக்கப்படுகிறது, நசுக்கப்பட்டு வருகிறார்கள். இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமென்றால் இலங்கையில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் அந்த பகுதியை உள்ளடக்கிய ஒரு தனி நாட்டை தமிழர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். குறிப்பாக தமிழர்கள் தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு சென்றவர்கள், சிங்களவர்கள் வட இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு சென்றவர்கள். இந்த இரு இனத்தவரும் இந்தியாவுக்கு சொந்தமானவர்கள். அதனால் சிங்கள இன மக்களும் அங்கே பாதுகாப்பாக வாழ வேண்டும், அதேபோல் தமிழ் இன மக்களும் பாதுகாப்பாக வாழ வேண்டும். அதற்கு மத்திய மோடி அரசாங்கம் இலங்கையில் தொடர்ந்து வாழ்வாதாரத்தை இழந்து வரக்கூடிய தமிழக மக்களுக்கு தனி நாடு அந்தஸ்தை பெற்று அவர்களை வாழ வைக்க வேண்டும். பிரதமர் மோடி அவர்கள் சமீப காலமாக சில ஆண்டுகளாக தமிழ் மீதும் தமிழ் மொழி மீதும் தமிழ் இனத்தின் மீதும் தமிழ் மண் மீதும் ஒரு பற்று உள்ளது போல் பேசி வருகிறார். உண்மையிலேயே தமிழ் இனத்தின் மீதும் தமிழ் மொழி மீதும் தமிழ் மண் மீதும் பிரதமர் மோடி அவர்களுக்கு இருக்கின்ற பற்று, அந்த உணர்வு உண்மையானால் இலங்கையில் தமிழர்களுக்கு தனி நாட்டை உருவாக்கி தர வேண்டும். அப்போதுதான் இலங்கையிலும் தமிழகத்திலும் வாழக்கூடிய தமிழர்கள் மத்திய பாஜக அரசாங்கத்தின் மீது ஒரு முழு நம்பிக்கை ஏற்படும். இலங்கையில் தமிழர்களுக்கு தனி நாட்டை நீங்கள் உருவாக்கி கொடுத்தால் தமிழகத்தில் தானாகவே பாஜக என்ற கட்சிக்கு தமிழக மக்கள் தானாக முன்வந்து வாக்களித்து ஆட்சியில் அமர்த்தி விடுவார்கள் என்பதை இந்திய பிரதமர் மோடி அவர்கள் உணர வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உணர வேண்டும். ஒட்டுமொத்த பாஜக அமைச்சர்கள் உணர வேண்டும். தமிழகத்தில் உள்ள தமிழக பாஜக மூத்த நிர்வாகிகள் இது குறித்து ஒரு விரிவான அறிக்கையை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்து விளக்க வேண்டும். அதே போல பல ஆண்டுகளாக தமிழக மீனவர்கள் இலங்கை சிங்கள கடற்படையால் தாக்கப்படுவது, கொல்லப்படுவது, படகுகள் சேதப்படுத்தப்படுவது, கைது செய்யப்படுவது, சிறையில் அடைக்கப்படுவது, சிறையில் அடைக்கப்பட்ட மீனவர்களை சித்திரவதை செய்வது, குறிப்பாக தமிழக மீனவர்கள் மீதான மனித உரிமை மீறல் பிரச்சனைக்கு மத்திய பாஜக அரசாங்கம் நிரந்தரமான ஒரு முடிவை ஏற்படுத்த முடியும். குறிப்பாக மத்திய பாஜக அரசாங்கத்துக்கு ஒரு சொல்ல வேண்டிய ஒரு கருத்து என்னவென்றால் 1971 பாகிஸ்தானிடம் இருந்து பிரிந்து தனி சுதந்திர வங்காளதேசம் மலர பாகிஸ்தானுக்கு எதிராக கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் முக்தி வாகினி என்ற மக்கள் அமைப்பு போராட்டங்கள் செய்தபோது இந்தியாவும் வங்காளதேச மக்களின் விடுதலை போராட்டத்திற்கு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் பாகிஸ்தான் இராணுவம் இந்திய மீது போர் தொடுத்தது. போரில் பாகிஸ்தானிய இராணுவம் வங்க மக்களையும் அறிவாளிகளையும் கொன்றது. இறுதியில் பாகிஸ்தான் இராணுவம் இந்திய இராணுவத்திடம் தோற்று சரண் அடைந்ததால் டிசம்பர் 16ஆம் தேதி 1971ஆம் ஆண்டு வங்காளதேசம் சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் அரசாங்கம் இந்தியாவிடமிருந்து பிரிந்து சென்ற பாகிஸ்தான் நாட்டில் தலையிட்டு வங்கதேசத்திற்கு ஒரு தனி நாட்டை வாங்கி கொடுத்த பெருமை காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கின்றது. மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருக்கு இருக்கின்றது. அதேபோல் இந்தியாவின் அண்டை நாடான அந்த நாட்டில் வாழக்கூடிய அனைவரும்
தமிழகத்தில் இருந்தும் வட மாநிலங்களில் இருந்தும் சென்று குடியேறி வாழ்ந்து வரக்கூடிய அந்த நாட்டு பிரச்சனையிலும் மத்திய பாஜக அரசாங்கம் ஈடுபட்டு சிங்கள மக்களுக்கு தனி நாடாகவும் தமிழக மக்களுக்கு தனி நாடாகவும் இந்த இரண்டு இனத்தையும் அழிக்க வேண்டாம். இந்த இரண்டு இனமும் இந்தியாவிலிருந்து அங்கே சென்று வாழ்ந்து வரக்கூடிய மக்கள்தான். அதனால் தமிழர்களுக்கு தனி நாட்டை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய முழு பொறுப்பு மத்திய பாஜக அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. உடனடியாக இந்த விஷயத்தில் மோடி அரசாங்கம், பாஜக அரசாங்கம், மத்திய உயர் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், தமிழக பாஜக மூத்த நிர்வாகிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் மத்திய பாஜக அரசாங்கம் நிறைய சட்டங்களை திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக இரண்டாவது முறையாக பாஜக ஆட்சி அமைந்த அந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் 33% இடஒதுக்கீட்டை சட்டமாக்கியிருக்காங்க. இதே சட்டத்தை காங்கிரஸ் அரசாங்கம் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்தது, முடியவில்லை. பல்வேறு அரசாங்கம் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்தது, முடியவில்லை. ஆனால் வெற்றிகரமாக அந்த 33% இடஒதுக்கீட்டை பாஜக அரசாங்கம் கொண்டு வந்துள்ளது. அது மிகப்பெரிய சாதனையாகவும் பார்க்கப்படுகிறது. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்துவோம் என்று மத்திய பாஜக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதற்கு ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் மத்தியிலும் 90% அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியிலும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஒருவேளை மத்திய பாஜக அரசாங்கமே அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முன் வராமல் இருந்திருந்தால் எதிர்காலத்தில் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைந்திருந்தால் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இருப்பார். ஏனால் அவர் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இந்தியாவில் காங்கிரஸ் அரசாங்கம் அமைந்தால் இந்தியா முழுவதிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று தெரிவித்திருந்தார். அந்த கருத்தை உள்வாங்கிய மத்திய பாஜக அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு முன்வந்துள்ளது. இது பாராட்டுக்குரியது. இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும், தமிழகத்தை கால் ஊன்ற வேண்டும் நினைக்கின்ற பாஜக அரசாங்கம் முதலாக நீங்கள் செய்ய வேண்டிய அந்த பணி, அரசியல் பணி, அந்த தமிழக மக்களுக்கான பணி என்னென்றால் இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு தனி நாட்டை உருவாக்கி தர வேண்டும். இதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அந்த சிங்கள இன மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும், தமிழ் இன மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும். இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் எப்படி இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு சிங்கள மக்களிடமிருந்து சுதந்திரம் வாங்கி கொடுக்குறீங்களோ அதே போல தமிழ்நாட்டில் தமிழக மக்களுக்கும் இந்த தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் மண்ணுக்கும் அண்ணா அறிவாலய திமுக ஆட்சியாளர்களிடமிருந்து சுதந்திரத்தை வாங்கி தரக்கூடிய பொறுப்பு பாஜகவுக்கு சேரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஏனென்றால் தமிழகத்தை ஆளுகின்ற அண்ணா அறிவாலய திமுக கடுமையாக பாஜகவை எதிர்க்கிறது. ஏனென்றால் பாஜக விரைவில் இன்னும் 1 தேர்தல் 2 தேர்தல் 3 தேர்தலில் நிச்சயமாக தமிழ்நாட்டில் கால் ஊன்றிடும், ஆட்சி அமைத்திடுவாங்க. அப்படி ஆட்சி அமைத்துட்டா தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி தேர்தல் நேரத்தில் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து கவர்ச்சிகரமான வாக்குறுதியை கொடுத்து வெற்றி பெற முடியாத நிலைமைக்கு வந்துடுவாங்க. அதனால் எதிர்க்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அதாவது மோடி அரசாங்கம் தொடர்ந்து 3வது முறையாக மத்தியில் ஆட்சியில் அமர்ந்துள்ளது. இது சாதாரண விஷயம் கிடையாது. இதே நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் 3 முறை முதலமைச்சராக இருந்தார். ஸோ யார் இந்தியாவில் மிகப்பெரிய ஆளுமை தலைவர் அப்படின்னா மோடி தான். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதல் முறையாக முதலமைச்சராக வந்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் 3 முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக முடியுமா? முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் 3 முறை இந்தியாவில் பிரதமர் ஆக முடியுமா என்பதை யோசித்து மத்திய பாஜகவை விமர்சிக்க வேண்டும். பாஜக அரசாங்கம் எப்படி ஒரு வலுவானது, அதுக்கு நிகரான வலுவான கட்சி ஆட்சி
திமுக இல்லை. உலக அரங்கில் முடிவுக்கு வருகின்ற சாம்ராஜ்யம் எதுன்னா அண்ணா அறிவாலய திமுக சாம்ராஜ்யம்தான். 21ஆம் நூற்றாண்டோடு முடிவுக்கு வருகின்ற சாம்ராஜ்யம் அண்ணா அறிவாலய சாம்ராஜ்யம். அந்த அண்ணா அறிவாலய சாம்ராஜ்யத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் ஆட்சிக்கு வரும். அதிமுக ஆட்சிக்கு வரும், பாஜக ஆட்சிக்கு வரும், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும், தாவேக ஆட்சிக்கு வரும், விடுதலை சிறுத்தைகள் ஆட்சிக்கு வரும், பாமக ஆட்சிக்கு வரலாம், காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரலாம். ஆனால் திமுகவால் மட்டுமே தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாது. திமுக என்பது தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் மண்ணுக்கும் முற்றிலும் எதிரான கட்சி. மறைமுகமான ஒரு தாக்குதலை நடத்திட்டு வரக்கூடிய கட்சி ஆட்சி தான் திமுக என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இந்த கருத்தை பாஜக, அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். கொண்டு சென்று தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் திமுகவுடைய அவல ஆட்சி, அநீதி ஆட்சி, குற்றவாளிகளின் கூடாரமாக விளங்கக்கூடிய அண்ணா அறிவாலய திமுக குறித்து ஒரு பரப்புரை செய்தால் மட்டும் போதும். அவங்க காசு கொடுத்தாலும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, பரிசு பொருள் கொடுத்தாலும் திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இன்னும் ஒன்று, ஒருவேளை காங்கிரஸ் கட்சியே திமுகவிலிருந்து வெளியேறிவிட்டால் திமுக செல்லா காசு, திமுகவில் ஒரு தொகுதி ஜெயிக்க முடியாது. திமுக வெற்றிக்கு காரணம் ரகசியம் என்னன்னா, பெரிய ரகசியம் கிடையாது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தான் திமுகவை வெற்றி பெற செய்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய வாக்குகள் தான் திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர செய்கிறது. இதை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் உணர வேண்டும். இப்போ பாஜக எப்படி தமிழ்நாட்டில் வெற்றி பெறாதவே 3வது முறையாக இந்தியாவில் ஆட்சியை கைப்பற்றியிருக்காங்க. அதே போல் காங்கிரஸும் தைரியமாக நீங்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் உடனான கூட்டணியை முறித்து கொண்டு வெளியே வாங்க. நிச்சயமாக இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியால் ஆட்சியை அமைக்க முடியும். நீங்கள் காங்கிரஸ் கட்சி திமுகவிடமிருந்து வெளியேறினால் தமிழ்நாட்டில் தான் ஒரு தேர்தல் 2026 இல்லை 2031 தோல்வியை தழுவீங்க. ஆனால் இந்தியாவில் ஆட்சி கைப்பற்ற முடியும் பாஜகவை போன்று. படிப்படியாக நீங்கள் உங்கள் காங்கிரஸ் கட்சி தலைமையில் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்ற அந்த முழக்கத்தோடு தேர்தலை சந்திங்க. நிச்சயமாக 2021 நீங்கள் 18 தொகுதியை ஜெயிச்சிங்க. ஆனால் நீங்கள் அந்த காங்கிரஸ் கட்சி தலைமையில் ஒரு தேர்தலை சந்திச்சிங்கனாக்கா கூட்டணி அமைத்து நிச்சயமாக 25, 50, அதன் பிறகு 100, 118 நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும். இன்னும் ஒரு முறை ஒரு ஆட்சி தேர்ந்தெடுத்து விட்டால் 100 வருஷம் 200 வருஷம்லாம் கிடையாது, வெறும் 5 வருஷம்தான். அதிமுக ஆட்சி அமைந்தாலும் 5 வருஷம்தான், பாஜக ஆட்சி அமைந்தாலும் 5 வருஷம்தான், தாவேக ஆட்சி அமைந்தாலும் 5 வருஷம்தான். அதே போல் எந்த கட்சி ஆட்சி அமைந்தாலும் 5 வருஷம் தான், 100 வருஷம்லாம் கிடையாது. அதனால் ஆட்சி மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்துக்கு உட்பட்டு தான் இந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். ஸோ இதனை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் கட்சி முதல்ல தன் கட்சியுடைய பலவீனத்தை அறிய வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சி தலைமையில் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று நீங்கள் அந்த முழக்கத்தோடு தேர்தல் சந்தித்தா அடுத்து 10-15 வருடத்தில் காங்கிரஸ் கட்சியும் தமிழ்நாட்டில் 1967 இழந்த ஆட்சியை மீண்டும் கைப்பற்றலாம். இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் முதல்ல திமுகவிடமிருந்து காங்கிரஸ் வெளியேறினாலே மத்தியில் காங்கிரஸ் கட்சியால் ஆட்சி அமைக்க முடியும். நீங்கள் திமுகவிடமிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறாமல் மத்தியில் ஆட்சி அமைப்பது கடினமான ஒன்று, நிச்சயமாக கடினமான ஒன்று. இவங்க செய்த அந்த சமூக அநீதி சம்பவம் காங்கிரஸ் கட்சியை பாதிப்படை செய்யும். இன்னொன்று சொல்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட நிச்சயமாக திமுகவிடமிருந்து வெளியேறினால் அவங்களுக்கும் எதிர்காலம் உள்ளது. அதே போல் திமுக தலைமையில் இடம்பெற்றுள்ள ஒரு 13 அரசியல் கட்சிகளும் வேறு கூட்டணியில் இடம்பெறலாம். 2026 திமுக தோற்க போவது உறுதி.
அந்த திமுக ஏற்படுகின்ற தோல்வி திமுக தலைமையில் அமைந்துள்ள அத்தனை கட்சிகளுக்கும் தோல்வி ஏற்பட போகின்றது. நீங்கள் திமுக கூட்டணியிலிருந்து மற்ற அனைத்து கட்சிகளும் வெளியேறினால் நீங்கள் வெற்றி பெறலாம். நீ வெளியேறாமல் 2019 2025 வரையில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது, 2026 திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்தீனாக்கா திமுகவுக்கும் அதன் கூட்டணியில் உள்ள மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் தோல்வி ஏற்படும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. 2026 பிறகு அண்ணா அறிவாலய திமுக சாம்ராஜ்யம் முடிவுக்கு வருகின்ற சாம்ராஜ்யம், 21ஆம் நூற்றாண்டில் முடிவுக்கு வருகின்ற முதல் சாம்ராஜ்யம் அண்ணா அறிவாலய சாம்ராஜ்யம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.